வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு காளான் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பல் நறுக்கின பூண்டு, ஒரு அரை நறுக்கின பெரிய வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும், நல்லா கலர் மாதிரி வரணும். இதோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பேக்கெட் காளானை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா வதக்க ஆரம்பிங்க. காளான் தண்ணி விடும், அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஆரிகானோ, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இது மூணையும் சேர்த்து இப்போ கிளற போகிறோம். ஆரிகானோ ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும், பிடிச்சா போட்டுக்கலாம். இப்போ காளான் நல்லா வேகணும், அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகணும். இதோ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கின கொத்தமல்லியெல்லாம் ஒரு கை சேர்த்துடலாம். இதோ நம்மளோட காளான் ஃப்ரை ரெடி. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த காளான் ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.